திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காண மத்தியஸ்தரை நியமிக்க சென்னை உயர்நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சுரேஷ் வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் என்ற பெயரில பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஒரு புதிய சங்கத்தை உருவாக்கி இருப்பதாக பெப்சி குற்றம் சாட்டி வந்தது. இந்த நிலையில தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிக்கக்கூடிய அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தயாரிக்கக்கூடிய படங்களில் பெப்சி அமைப்பினர் உறுப்பினர்களாக பணியாற்றுவதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை பெப்சி அமைப்பினர் தங்கள் உறுப்பினர்களுக்கு கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி கடிதம் அனுப்பியிருந்தது. இதனால படப்பிடிப்பு மற்றும் பட தயாரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி குமரேஷ் பாபு முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தபோது தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிருஷ்ணா ஒருவர் சார்ந்த நிலையில பெப்சி உள்ளிட்ட அந்த திரைத்துறை சங்கங்களின் ஒத்துழையாமை முடிவால் சினிமா பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். அதே சமயம் பெப்சி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜி மோகனகிருஷ்ணன் இரு சங்கங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம் என்பது கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்து விட்டதால் அவர்களுடன் பணியாற்றுமாறு தங்களை கட்டாயப்படுத்த முடியாது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் குறைந்த ஊதியத்திற்கு அதிக நேரம் தங்கள் சங்கத்தை சார்ந்தவர்களிடம் வேலை வாங்கப்படுவதாகவும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து இரு சங்கங்களுக்கு இடையிலான இந்த பிரச்சனை தொடர்பாக பேசி தீர்வு காண்பதற்காக ஏன் மத்தியஸ்தரை நியமிக்க கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி யாரை மத்தியஸ்தராக நியமிக்கலாம் என கலந்தாலோசித்து தெரிவிக்கும்படி இருதரப்புக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளை மறுநாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.